அஸ்தமனத்தின் கடைசி கதிர்கள் எருசலேம் தேவாலயத்தின் சுவரில் இருந்த சீரற்ற கற்சுவர்கள் வழியாய் பாய்ந்தது. அதில் உருவான நிழல்கள் இயற்கையின் கற்பனையின் ஓவியத்தை தீட்டிக் கொண்டிருந்தது. வயதில் இளமை, அந்த இளமைக்கேற்ற துடிதுடிப்பான மற்றும் அதே சமயம் பதற்றமான மனநிலைமையோடு ராஜா யோசியா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. வயதான பெண் தீர்க்கதரிசி ஹுல்டா அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ராஜா யோசியாவின் கைகள் நடுநடுங்கிட்டு இருந்தது. அந்த நடுநடுங்கிற கையில நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் சுருள் இருந்தது. அது அப்பதான் ஆலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது புழுதி தட்டி தூசி தட்டி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த அமைதியான சாயங்கால வேளையில அவர் கையில் இருந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் தீர்க்கமான குரலா யோசியாவின் மனதில் எதிரொலிச்சிட்டு இருந்துச்சு. தீர்க்கதரிசி ஹுல்டாவின் கண்கள் வயதாகி இருந்தாலோ அதிலிருந்த ஞானம் பாலைவன மணலை போல கணக்கில் அடங்காத அனுபவங்களை கொண்டிருந்தது. அந்த அனுபவத்தோடும் கனத்த இதயத்தோடும் யோசியா ராஜாவையே பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சுருளை பார்த்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேலின் பாவம் எவ்வளவு கொடூரமா இருந்தது என்பது யோசியா ராஜாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த பாரம் தான் இப்ப அவரை நிலை இல்லாம வச்சிருக்கு என்பதை ஹுல்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சிலை வழிபாடுகள்ல ஊறி போயிருந்தாங்க. மெய்யான ஒரே தேவன் யாவேவை விட்டு விட்டு கற்களாலும் மரங்களாலும் உருவாக்கப்பட்ட கடவுள்களை தேடி வழிபட்டுட்டு இருந்தாங்க. கடவுளோட இஸ்ரேல் ஜனங்கள் செய்த உடன்படிக்கைக்கு எதிராக செஞ்ச துரோகம்தாங்க இது. இதற்கான நியாய தீர்ப்பு எவ்வளவு கடுமையா இருக்கும்னு தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல போட்டிருக்கோம். ஆனா இந்த கசப்பான உண்மைய ராஜா எப்படி ஏத்துக்குவாருன்னு ஹுல்டா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இத பற்றி விசாரிக்க யோசியா ஹுல்டா கிட்ட கொஞ்சம் ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள பார்த்ததும் யோசியான்னு அவங்களோட வயதான தழுதழுத்த குரல்ல கூப்பிடுறாங்க. ஹுல்டாவின் குரல் கரகரப்பா இருந்தாலும் அது அரசவையின் முற்றத்தில் கம்பீரமா ஒலிச்சுதுங்க. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுதான். யூதாவின் அரசர் யோசியா படித்த அந்த நூலின் வார்த்தைகளின்படி இந்த இடத்திற்கும் அதில் வாழ்வோருக்கும் தீங்கு வர செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். அவர்கள் தங்கள் கைவினையான சிலைகள் அனைத்திலும் எனக்கு சினம் மூட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் கொண்ட என் சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது அப்படின்னு ஹுல்டா சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டதோ யோசியாவின் முகம் வெளிரி போச்சு. பயத்துல அவருடைய இளமைக்குன்னு இருந்த துணிச்சல் தவிடுபொடி ஆயிடுச்சு. அவருடைய முழங்கால் தானாக முடங்கியது. ஹுல்டாவின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் மணல் புயல் போல அவரை தாக்கியது. ஒவ்வொரு எழுத்தும் இதயத்தை துளைத்தது. இனிமேல் விடிவே இல்லையா, எங்கள் மீறுதல்களுக்கு இரக்கம் இல்லையான்னு உடைந்து தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அரண்டு போயிருந்தார். அந்த நேரம் ஹுல்டாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அது முந்தைய கடுமையான செய்தியை உருக்குவது போல மிகவும் மென்மையான பனி போல இருந்தது. அரசரே, கிருபை இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு தான். ஆனா அதுக்கு விலை இல்லாம இல்ல. கர்த்தர் உன் துக்கத்தை பார்க்கிறார். வறண்ட பூமியின் மழை போல் உன் கன்னங்களில் கரை படிந்த கண்ணீரை காண்கிறார். உன்னுடைய மனம் திரும்புதலின் சத்தம் அவருடைய காதுக்கு எட்டியது. அது தேவாலயத்தில் பாடப்படும் எந்த பாடலை விடவும் விலையேற பெற்ற இன்னிசையாய் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் இரக்கம் பாராட்டுவார்னு சொல்றாங்க. விரிய போகும் மொட்டு போல் யோசியாவின் நம்பிக்கை மீண்டும் அவன் கண்களில் மலர்ந்தது. நிமிர்ந்த தோள்களுடனும் புதிய உறுதியுடனும் ராஜா கம்பீரமான குரல்ல, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாரானால் அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்று சொல்றாரு. நம்முடைய தேவாலயத்தை தூய்மையாக்குவோம். பொய்யான சிலைகளையும் விக்கிரக ஆராதனையும் அகற்றி இந்த நிலத்தை பரிசுத்தமாக்குவோம். ஒரே உண்மையான கடவுளின் வழிபாட்டிற்கு நேராய் திருப்புவோன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இதை கேட்டதும் ஹுல்டாவின் உதட்டுல புன்னகை பூ மலர்ந்தது. யோசியா எடுத்திருக்க இந்த பாதை நீண்டதும் கடினமானது. ஒரு பாலைவனத்தின் வழியாய் போகும் பொழுது இருக்கிறது போல இந்த பாதையில் சந்தேகங்கள் மற்றும் சோதனைகள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் மணல் புயல் போல இவர்களை தாக்கலாம். கானல் நீர் போன்ற அதிசயங்கள்
இவர்களின் திசையை மாற்றி ஏமாற்றலாம். சில பலவீனங்கள் தரிசு நிலத்தில் சுட்டெரிக்கும் சூரியனைப் போல இவர்களை பின்னடைய செய்யலாம். ஆனாலும் யோசியாவின் கண்களில் நெருப்பு போல பற்றி எரிந்த உறுதியான வைராக்கியம் தன்னுடைய கண்களிலும் பிரதிபலிக்கிறத ஹுல்தா பார்க்கறாங்க. ராஜா இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்கன்னு ஹுல்தா ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறாங்க. கடவுள் உங்கள முழுசா மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சு கவனம் இல்லாம இருந்துடாதீங்க. உங்கள் நம்பிக்கைய உறுதியா புடிச்சிட்டு இருங்க. ஏன்னா கடவுள் உங்க அருகிலே இருக்கார். அவர் உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் ஆவியை பலப்படுத்துவார். முடிவில் யூதா ராஜ்யத்திற்கு ஒரு புதிய விடியலை வெளிப்படுத்துவார்னு சொல்லி முடிக்கிறாங்க. தீர்க்கதரிசி ஹுல்டா, நான் நிச்சயம் தடுமாற மாட்டேன். கடவுளின் கிருபையால் யூதா தேசம் முழுவதும் சத்தியத்தின் வெளிச்சத்தில் மறு உருவ எடுக்கும்னு உறுதியா சொன்னது அந்தி சாயிற நேரத்துல தீர்க்கமா எதிரொலிச்சுது. யோசியா திரும்பி போறாரு. யூதாவின் எதிர்காலத்தை கட்டி பாதுகாக்கும் பாரம் முழுவதும் யோசியா மேல விழுந்திருப்பத ஹுல்டா கவனிச்சிட்டு இருந்தாங்க. யோசியா தன் ஆடையை கிழிச்சது போலதான் யூதாவின் பாவமான நிலை இருந்தது. ஆனால் தீர்க்கதரிசியின் எச்சரிப்புக்கு பணிந்து இந்த இளம் யோசியா ராஜா மனம் திரும்பி தேசத்தை சுத்திகரித்தது அந்த கிழிந்த ஆடையின் முதல் தையல் போல இருந்தது. ஒரு புதிய விடியலின் கதையை நெய்தது.